ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் பக்தர் ஒருவரை பிடிப்பதற்காக சென்றபோது சுவாமி ஐயப்பன் சனி பகவானை தடுத்து நிறுத்தி பக்தனை ஏன் பிடிக்கிறீர், கருணை காட்டக்கூடாதா என்றார். அதற்கு சனி பகவான் ஒருவர் செய்த கர்மத்திற்கான பலன் அவருக்கு கிட்டியே தீரும், அதை அளிப்பதே எனது கடமையுமாகும் என்று பதிலளித்தார். அதை கேட்ட ஐயப்ப சுவாமி தாங்கள் கூறுவது சரிதான் என்று கூறிவிட்டு, நீங்கள் ஒருவரை பிடித்தால் என்னென்ன துன்பங்களை கொடுப்பீர்கள் என்றார். மெத்தை மலர்களில் தூங்கியவரை தரையில் தூங்க வைத்து, பன்னீரில் குளித்தவரை குளிர்ந்த நீரில் நீராட வைத்து, கணவன் மனைவி அந்யோன்யமாக இருந்தாலும் அவர்களை பிரித்து, பாலும் பழமும் தின்றவரை பசியால் வாட செய்து காட்டிலும் மேட்டிலும் அலைய செய்வேன் என்று சனி பகவான் கூறினார். அதை கேட்டு புன்முறுவல் செய்த ஐயப்ப சுவாமி, நீங்கள் கொடுக்கும் இந்த தண்டனையை நான் ஒரு மண்டலத்திற்கு என் பக்தர்களுக்கு கொடுத்தால் அவர்களை விட்டு விடுவாயா என்று கேட்டார். இதற்கு சரி என்று ஒப்புதல் அளித்த சனி பகவான், எப்படி இந்த தண்டனைகளை வழங்குவீர்கள் என்று கேட்டார். ஒரு மண்டல காலத்திற்கு ஒருவேளை உணவை மட்டும் உண்டு, தாம்பத்திய வாழ்வை துறந்து பிரம்மச்சரியம் மேற்கொண்டு செருப்பில்லாமல் கல்லிலும் முள்ளிலும் நடந்து காடு மலை ஏறி எனக்கு உகந்த துளசி மாலை அணிந்து என் சந்நிதியை அடைய செய்வேன் என்றார். மேலும் சனி பகவானை பார்த்து உனக்கு மிகவும் பிடித்த கருப்பு நிற ஆடையை அணிய செய்வேன் என்றும் சுவாமி ஐயப்பன் கூறினார். தர்மசாஸ்தாவான ஐயப்ப சுவாமியின் வேண்டுதலின் பெயரில் ஐயப்ப பக்தர்களை சனி பகவான் துன்புறுத்த மாட்டார் என்பது ஐதீகமாகும்.